இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இவ்ளோ நல்ல மனசு படைச்சவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. என்ன நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க. ம். அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? குழந்தைங்கள ஸ்கூல் போயிருக்காங்களா? என்னாச்சு? நான் ஏதோ தப்பா கேட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை எதுவும் இல்லைங்க. சாரிங்க. பரவாயில்ல. என் வேதனையை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் எனக்கு வயித்துல குழந்தை இல்லைனாலும் எனக்கு ஒரு மகளை கொடுத்திருக்காரு. ஆ, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஆசிரமத்துல இருந்து நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். அந்த குழந்தை எங்க வீட்டுல கால் வச்ச நேரம் ரொம்ப நாளா கோர்ட்ல இழுத்துட்டு இருந்த பிரச்சனை எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதிர்ஷ்டக்கார குழந்தைதான். ம். ஆமா, அந்த குழந்தைய நான் பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்கா. சரி வாங்க பார்க்கலாம். ஆ. அந்த பொம்மைனா அவளுக்கு உயிர். அதை இல்லாம அவ தூங்கவே மாட்டா. ஓ. இருங்க, நான் எழுப்புறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாவம், தூங்குற குழந்தைய எழுப்ப வேண்டாம். நான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சரி வாங்க. நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம். நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாக்கு பெயர் சூட்டு விழா வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வரேன். என்னாச்சுங்க? ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? இல்ல, உங்க குழந்தைய பார்த்ததும் எங்க வீட்டு குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. உங்க வீட்டு குழந்தைக்கு என்னாச்சு? எங்க வீட்டு குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை காணாம போயிடுச்சா? எப்படி காணாம போச்சு? உள்ள வாங்க. வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இவங்க தான் துர்கா, போலீஸ் இன்ஸ்பெக்டர். வணக்கங்க. வணக்கம். இவங்க தான் எங்களோட பெரியம்மா. வணக்கம். வணக்கம். ஏய் ஹாசினி, அம்மா நீ வீட்டை விட்டு போகும்போது வேற சாரி தானே கட்டியிருந்த? இப்போ வேற ஏதோ சாரி கட்டிட்டு வந்திருக்க, என்னாச்சு? ஆமா, வெளியில போகும்போது ஒரு புடவை, இப்ப வேற புடவையா? எப்படி ஹாசினி? எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். என்ன சொல்ற ஹாசினி? இவங்க யாரு? சொல்றேன். நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்போ வந்து ஹரி இருக்கா பாரு. இப்ப நீங்க என் கூட வந்து புடைய மாத்திக்கலனா எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இல்லங்க, ப்ளீஸ் நீங்க வாங்க. ஐயோ வேண்டாம், வாங்க. வேண்டாம். சரி சரி. ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க சேரடிச்சதோட விட்டுட்டு போகாம ஹாசினி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புடவைய மாத்த வச்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ரியலி ஆர் கிரேட். ஆமாம்மா, உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். உங்க பேர் என்னம்மா? கங்கா. ரொம்ப நல்ல பேரு. ஹாசினி, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்க மாட்டியா? போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இருங்க வரேன். குழந்தையோட போட்டோ எங்கேயுமே இல்லையே. நம்ம வீட்ல இருக்கிற குழந்தை இவங்க வீட்டு குழந்தையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்.
உங்க வீட்டு குழந்தை காணாம போச்சுன்னு ஹாசினி சொன்னாங்க. ஆ, அது ஆ, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம ஆசிரமத்துல இருந்து குழந்தைய தத்தெடுத்ததை இவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம தேவி காணாம போன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்ன. என்னமாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. என்னது இவ? குழந்தைனா உயிரா இருப்பா, இப்ப பக்கத்துல நிக்கிற குழந்தைய கூட கண்டுக்காம நிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு? பாப்பா, நீங்க போய் விளையாடுங்க. ம்? ம். கங்கா, என்னாச்சு? எங்க போயிட்டு வர? எதுக்காக இப்போ இப்படி மூடோட்ல இருக்க? மூடோட்லாம் இல்லைங்க. நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னு என் முகத்தை பார்த்து நேருக்கு நேரு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. ம், சரி. பெரியம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடு. மேரி கஞ்சி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கா. ம், சரி, நான் வச்சுட்டு வரேன். ஏங்க, கஞ்சி ரெடியா இருக்கு. ம், சரி. வாங்க.